Hi friends, welcome to Harry's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி எல்லாம் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கடையில் வேலை பார்க்குற கடையில் வச்சு ஒரு பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் என்ன மாதிரி பண்ணுவோன்றது தான் நான் உங்களுக்கு சின்ன சின்ன இதோட காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இது ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து சோம்பு தான் தாளிக்க போகிறோம். வேறு எந்த இதுவுமே நான் இதில் வந்து பட்டை கிராம்பு அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. சோம்பு மட்டும்தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப கிரேவியாக இல்லாமல் நான் கொஞ்சம் ட்ரையாக தான் நான் பண்ணுறேன். இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேலு இதில் வந்து ஓரளவுக்கு இந்த லைட் ப்ரௌன் வரணும். ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக அந்த வெங்காயத்தோட அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் மூலிமா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸும் உங்களுக்கு வரும். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஸோ கடைங்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபயர் வந்து ஹையாக தான் இருக்கும். சிம்மில் வந்து வைக்க முடியாது, எப்பவும் ஹைலியே தான் வைக்கும். அப்போ தக்காளியும் போட்டு நான் ஸ்பீடாக பண்ணுறேன், அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது ஒட்டுது பார்த்திங்களா, அந்த ஹீட்னால தான். நம்ம சிம்மில் வச்சாலும் கடையில் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அதில் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அது பிடிக்காத அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் டெக்ஸ்சர் மாதிரியே வந்துடும். அது வந்து ஒரு கலர் தான் இருக்கும். அந்த பெப்பர் சிக்கனோட இது தான் இருக்கும். ரொம்ப கருகருங்கெலாம் வராது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி தெளித்து. அது ஃபுல்லும் எடுத்திங்கன்னா அதில் ஒட்டினதெல்லாம் வந்துடும். வீட்டிலனா ரொம்ப சிம்பிளாக வைக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போது சிக்கன் பீசஸ் நாங்கள் வந்து இங்கே ஃபுல்லும் போன்லெஸ் தான் எடுப்போம். அதனால் இதில் இருந்து சிக்கன் பீசஸ் வந்து நான் வந்து எலும்பு இல்லாமல் நான் போன்லெஸ் போட்டிருக்கேன். இது மேலே வந்து கொஞ்சம் உப்பு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதையும் போட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி லைட்டாக வற்றிட்டு வருதா, இது வந்து அந்த அடுப்புக்கு எய்த்தாப்பில் ஜன்னல் இது மூலியமாக தான் அந்த ரோட்டை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் காற்று இருக்கணும், ஏன்னா ஓவர் ஹீட்டாக இருக்கும், அங்கே நிற்கவே முடியாது, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். இது வந்து அந்த ரோட் சைடில் அந்த காற்று போகிறனால நம்மளுக்கு வெக்க இருக்காது, ஃபேனும் இருக்கும், அதனால் நம்மளுக்கு ஓரளவுக்கு வெக்க கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து சில்லி பவுடர் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். இதில் 300 சிக்கன் போட்டிருக்கேன். அது போக 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். பெப்பர் சிக்கனில் தனியா தான் கொஞ்சம் இதாக இருக்கும், பெப்பர் கடுக்காப்பில். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் முக்கியமான இது வந்து கேஷ்யூநட் பேஸ்ட் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து பெப்பர் போட போகிறோம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்பில் போடுங்க. ஏன்னா முந்திரி பருப்பு பேஸ்ட் போடுறதுனால பெப்பர் வந்து ரொம்ப அதிகமாக தெரியாது பெப்பர். அதனால் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு அந்த தண்ணியெலாம் வற்றி வரணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து நம்ம பெப்பர் சிக்கன் வந்து ரெடி. இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து ரைஸு, சப்பாத்தி, பாஸ்மதி ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். நார்மல் ரைஸ்க்கும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கிரேவி மாதிரி வச்சுக்கலாம், அது ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடியே நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா, இப்போ காமிச்ச பதத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்த இதில் உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.